ஆண்டி பெஸ்ட் கப்பல்னா அவங்க தான் வின் பண்ணாங்க. என்னடா மனு, நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா நீ தான் போய் நடுவுறா உட்கார். ஏரியாக்கே தெரியும், இப்போ ஊருக்கே தெரியற மாதிரி பண்ணிட்டீங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க. உதாரணம் எப்பா இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க தெரிய வேண்டாமா? தஞ்சாவூர் அடுத்து கோயம்புத்தூர் படைய கிளப்புங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. அப்படியே தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு மதுரை வழியா வந்து நல்ல விஷயம் நடந்திருக்கு, சந்தோஷத்துல ஆடுறாங்க. வாசிப்பீங்களா? வாசிப்போமே. வாசிங்க. இது உள்ளவோ நன்றி நன்றி. வாங்க போலாம். எங்க போற? எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. உன் அப்பா இருந்திருந்தா உங்களை பார்த்து பாத்தியா 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சு வந்திருக்கோம். என்ன பாரு. ஸ்ருதி இங்க வாமா. இல்லம்மா, நான் வந்து வாங்க நீங்களும் சேர்த்து. கொண்டு போய் இருந்து சாப்பிட்டு போங்கம்மா. இல்லண்ணே, கடையில நிறைய வேலை இருக்கு. சூப்பர்ரா. வீட்டுக்குள்ள போலாமா? நீங்க 2 பேரும் நல்லா தானே படிச்சிருக்கீங்க. அங்க போட்டியில கேட்ட ரோகிணி, நீயாவது சரியா சொல்லிருக்கலாம்ல. எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான் போட்டுக்குவாங்களாம். நானும் ரோகிணி சண்டையே போட்டுக்கிட்டது இல்ல. அப்ப எங்க பண்ண போறோம்? இங்க பெருசா மாட்டி வச்சிடலாம். இவ்ளோ பெரிய போர்டு இன்னும் தெரியணும். நம்ம லட்சத்துல ஒரு ஜோடின்னு தெரியட்டும். மாதிரி நல்ல ஜோடி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அங்கங்க இருப்பாங்க. ஆனா இது வந்த நேரம் நமக்கு சிறந்த ஜோடின்னு ஒரு பக்கம் அவங்க பேசட்டும், இன்னொரு பக்கம் நம்ம வளர்ந்துகிட்டே போவோம். இதோட அதிர்ஷ்டம் என்னன்னு நீ சொல்லிருக்கிற. எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விட்டாங்களாம். ஏங்க கொட்டாய் விடுறவங்க நாங்கல்ல. 8வது பழமா இருந்தாலும் அதை நாங்க கயிறு போட்டு ஏறி பறிச்சிருவோம். வாழ்ந்த வாழ்க்கைக்கான சர்டிபிகேட் அது. பல டிகிரி வாங்கின உன்னாலே அது முடியல. என்னடா பா, என் வாழ்க்கையில அங்கீகாரம் கிடைத்திருக்கு. அது ஒரு உழைப்பு தான். சூப்பர்பா, அப்படி சொல்லுப்பா. ஏய், தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி உண்மையா உழைச்சா ஜெய்படையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. நாம ஏதோ ஃப்ராட் வேலை பார்த்து ஜெயிச்சிருக்காமா? இல்லதான் மிச்சம் 80% மீனா தான்ப்பா. என்னங்க? ஆனா மீனா தான்ப்பா எனக்கு நம்பிக்கை எல்லாம் கொடுத்து அந்த மோட்டிவேட் பண்றது. அதான்பா. அந்த இவ்வளோ ஏன் பழகுரல்கிட்ட போய் ராத்திரி சந்தை. நீங்க போட்டிக்கு ரெடி பண்ணிக்கலையா? தூங்கிட்டோம் ஆண்டி. நல்லா தூங்கு. அவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்றியா? டேய், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நீ பாராட்டலனாலும் பரவாயில்ல. இவங்க நல்ல ஜோடியா? மாமா அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க, சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. தோ எங்களுக்குள்ள சண்டையே வராது. தட்டுறாரு. அப்பா நானா எதுவும் சொல்லலப்பா, அந்த மார்க் போடுறவங்க தான். சொல்லுமா.
மாமா அவங்க ஏதோ நிறைய இன்னும் பாசத்தை அதிகமாக்குமா. ஆ, அப்படி சண்டையே வரலன்னு நான் சொல்லப்பா. அங்க இருந்த ஜட்ஜ் ஏப்பா ரோஹிடியா சொன்னாங்க. இல்ல ஆண்டி, அவங்க பாதி இங்கிலீஷ் ரெஸ்ட் எடுக்கிற. பா இந்தாப்பா இதை பிடிப்பா. இது பணம் மாதிரி தான், பணத்தை அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பா அவங்க நான் இந்த பணத்தை வச்சு என்னமா பண்ண போறேன்? பா முத தடவை உன் பையன் நீ இப்படி சொன்னதே எனக்கு சந்தோஷம் தான். இந்த சீக்கிரத்திலேயே நீங்க மாடியில ரூம் சரிப்பா கட்டிடுவீங்க. மீனா. ஏங்க என்ன பெரிய பணம் வந்துருச்சு. நீ அவன் தான் முத்து. இதுவே மனோஜா இருந்தான்னு வச்சுக்க. மா தோனி என்னடா ஆக போகுது? எல்லாத்துலயும் நீ லேட்டு தான். அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன ரோகிணி அப்செட்டா இருக்க? ஆனா அவனுங்க யார் சொல்றது நம்ம பெஸ்ட் கப்பலா இல்லையான்னு? பெஸ்ட் கப்பலா தெரிஞ்சோம். இப்ப அதுவும் இல்ல, முத்துவும் மீனாவும் ஜெயிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாம தான் பெஸ்ட் கப்பல். என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்டே நீதான். நான் வேற பொண்ணோட லிவிங்ல வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு பிசினஸ் மேனா இருக்கிறதே உன்னாலதான். அப்படி வரலனா நாம ஏதோ சீக்கிரட்டா மறைக்கிறோம்னு சொன்னால அந்த முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனா உனக்கு எல்லாம் மறந்துருச்சு. எதை பத்தி சொல்ற? ரூம் கட்ட வச்சுக்கோங்கன்னு இதை வச்சு ஆரம்பிச்சிட வேண்டியது.